எஸ்எம் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 12 ராசி கட்டத்தில் சூரியன் நிற்கும் இடத்தை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக லக்னத்தில் 1ஆம் இடமான லக்னத்தில் நிற்கிறத பார்ப்போம். லக்னத்தில் சூரியன் கோபம் அதிகம் இருக்கும், நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் இருக்கும், கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு உண்டு, பெற்றோருக்கு நன்மையை தரும், ரகசியம் காப்பார், பெண்களுக்கு இருந்தால் ஆணாக செயல்படுவார், ஆத்ம பலம், தைரியம், ஆயுள் பலம், அதிகாரம் உண்டு. 2இல் சூரியன் தனலாபம் உண்டு, கோபம் அதிகமாக இருக்கும், அரசு அதிகாரியாக வாய்ப்புள்ளது. 3இல் சூரியன் வெற்றியை தரும், வீரத்துடன் செயல்படுவார். 5, 9 லக்னாதிபதியாக திரிகோணாதிபதியாக இருந்தால் நன்மையை செய்வார். 4இல் சூரியன் நன்மையை செய்வார். 5இல் சூரியன் ஆண் குழந்தை பிறக்கும், பெண்களுக்கு இருந்தால் லேட்டாக ஆண் குழந்தை பிறக்கும். 6இல் சூரியன் மறையாமல் இருப்பது அவசியம், அரசு அதிகாரியாக இருப்பார். சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை இருப்பது நன்று. சூரியன் செவ்வாய் சனி ராகுவுடன் சேரக்கூடாது, தனியாக இருக்கக்கூடாது. வளர்வரை சந்திரன் பார்வை இருந்தால் நன்று. 7இல் சூரியன் வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் நல்ல புத்திசாலியாகவும் நல்ல பொசிஷனிலிருந்தும் வருவார்கள். வரக்கூடிய வரன் நல்ல வசதியாக வருவார், ஆயுளை குறைப்பார். சூரியன் 7இல் வரக்கூடாது, பாதி நன்மை பாதி தீங்கு. 8இல் சூரியன் இருக்கக்கூடாது, அப்படியும் இருந்தால் குரு சுக்கிரன் புதனோடு சேர்ந்து இருக்கணும், குருவின் பார்வை வேண்டும். 8இல் சூரியன் தந்தையை இழப்பான் அல்லது பிரிந்து வாழ்வான். 9இல் சூரியன் இருந்தால் காரகோ பாவக நாஸ்தி ஏற்படும். சுபகிரகங்கள் சேர்க்கை பார்வை இருந்தால் நன்மை. காரகோ பாவக நாஸ்தி இருந்தால் அப்பா மகன் சண்டை, பிரிவு, வெளியூர் போன்ற இடங்களில் பிரிந்து இருப்பார். காரகோ பாவக நாஸ்தி ஏற்பட்டால் சூரியன் திசை நடந்தால் அப்பாவுக்கு கண்டம். சூரியனுடன் மாந்தி கூடினால் அப்பாவின் ஆயுள் குறையும். சூரியனுக்கு பாவாதிபதிகள் பார்த்தால் குற்றம். சூரியனுக்கு 5, 9இல் சனி செவ்வாய் கேது ராகு இருந்தால் குற்றம். சூரியன் நட்சத்திரத்தில் ராகு நின்றால் குற்றம். சூரியனுக்கு 6, 8இல் சந்திரன் இருந்தால் தாய் தந்தை பிரிந்து இருப்பார்கள். 10இல் சூரியன் அரசாங்க ஆதாயம் உண்டு, நன்மை. 11இல் சூரியன் தொழில் அதிபர், திடீர் பண வரவு, மனைவி வழி சொத்து வந்து சேரும். 12இல் சூரியன் தனியாக இருக்கக்கூடாது,